பள்ளி செல்ல மிகவும் கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக கோபி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் கூறியுள்ளனர். பாலம் கட்டித்தந்தால் தங்களது பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது அம்மாபாளையம் கிராமம். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் ஏராளமானோர் கல்வி மற்றும் தொழில் நிமித்தமாக அந்தியூர், கோபி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அன்றாடம் சென்று வருகின்றனர். அம்மாபாளையம் கிராமத்தில் இருந்து அந்தியூர் பிரதான சாலையை அடைய வேண்டுமானால் 5 முதல் 7 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாகவும், இதனால் பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 250 மீட்டர் நீளத்திற்கு பரிசல் பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். நான் ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப சிரமமாக இருக்குங்கண்ணா. அதில் ஆற்றுல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கண்ணா. பரிசல் அப்பப்போ இல்லைங்கண்ணா. மதிய நேரத்தில் எங்கள் ஒரு பக்கம் வெளியே போகணும்னா சிரமமாக இருக்குங்கண்ணா. அது எங்களுக்கு கொஞ்சம் பாலம், கொஞ்சம் நடைபாலம் கூட கட்டி கொடுத்தாங்க கூட எங்களுக்கு பரவாயில்லைங்க. நடைபாலம் கட்டித்தரக்கோரி பல ஆண்டுகளாக மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என பலரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்களும் முதியவர்களும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். அம்மாபாளையம் கிராமத்தில் இருக்கோம். 3 தலைமுறையாக இந்த ஊரில் இருக்கோம். பாலம் போடாததுனால இங்கே பரிசல் வழியாக போயிட்டு இருக்கிறதா இருக்குது. ஏதோ ஒரு அவசரம் அப்படின்னாவோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுனாவோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய டைம் சொல்லியாச்சு, ஆனால் இன்னும் பாலம் போடாமே இருக்காங்க. அம்மாபாளையம் கிராம மக்களின் புகார் குறித்து விளக்கமளித்த கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி புகார் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்திரசேகரன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அம்மாபாளையம் கிராம மக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் ஆபத்தான நிலையில் பரிசல்கள் மூலம் ஆற்றை கடப்பதாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இதுகுறித்து மேலும் பல விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான், எத்தனை ஆண்டுகளாக ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறதா அவங்க சொல்றாங்க? அதாவது சரண்யா பார்த்தோம் அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய இந்த அம்மாபாளையம் அப்படிங்கிறது ஒரு ஊராட்சி பகுதி. கிட்டத்தட்ட 3 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வராங்க. இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக இவர்களுக்கு இதே நிலைமை தான் நீடித்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த பகுதியில் தேவையான போக்குவரத்து வசதிகளும் இங்கே குறைவாக தான் இருக்கு. இதனால இந்த பகுதி ஒரு தனி தீவு போல காட்சியளிக்கிறதா இந்த பகுதி மக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு உள்ளிட்ட நகர பகுதிகளுக்கு மாணவ மாணவிகள் செல்லணும் அப்படின்னா கூட பரிசல் வழியாக தான் ஆற்றை கடந்து அதன் பிறகு பஸ்ஸை பிடிச்சு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால ஆபத்தான நிலை என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட இவங்க ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். சரண்யா, ஜான், இது தொடர்பா அந்த பகுதி மக்கள் யார் யார்கிட்ட நேர்ல புகார் தெரிவிச்சாங்க? அவர்களுக்கு அப்போது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது? அதாவது இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல தடவை கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்த பொழுதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த பகுதியில் 400 குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பதான் இந்த பகுதியில் ஒரு மேம்பாலங்களோ ஆற்று பாலமோ அமைக்க முடிகிற ஒரு நிலைமை இருக்கு. இருப்பினும் மக்களுடைய ஆபத்தை உணர்ந்து இந்த பகுதியில் ஒரு தரைப்பாலம் அமைப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரண்யா, இந்த தரைப்பாலம் எப்போ வரும் அந்த கிராமத்துக்கு? அதாவது இந்த பகுதியில் அதாவது இந்த செய்தி தொகுப்பை நம்ம செய்தியாளர் சந்திரசேகர் செய்த பொழுது அவர் மாவட்ட சார்பு ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னியை தொடர்பு கொண்டு பேசினாரு. நாமும் மாவட்ட நிர்வாகத்தில் பேசினோம். அப்போ அவங்க தெரிவித்தது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தரைப்பாலம் சாத்தியப்படும் என்பதை ஆய்வு மேற்கொண்டு போதிய ஆய்வறிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறதாகவும், விரைவில் இதற்கான தீர்வை எடுக்க இருப்பதாகவும் அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. சரண்யா, ஆய்வை சமர்ப்பிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில எவ்வளவு நாள் அந்த ஆய்வை மேற்கொண்டாங்க? சரண்யா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது பல வருட பிரச்சனையாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்ல முடியும். கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதியாக இருந்தாலுமே அந்தியூர் தொகுதிக்குள்ளே தான் இந்த பகுதி வருது. இதனிடையே இந்த கோரிக்கை தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ரமணிதரன் தமிழக சட்டப்பேரவையின் பொழுது கூட ஒரு கோரிக்கையை முன் வச்சார். அப்பொழுது அரசு தேவையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இதுவரையும் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பல
பல வருடங்களாக இவர்கள் மக்களுடைய கோரிக்கைகள் நிலுவையில் இருந்தாலுமே விரைவில் வந்து இதற்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த ஜான், இப்போ அவர்கள் வந்து பரிசல் பயணம் தான் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுனால நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் எது போன்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்காங்க? அதாவது சரண்யா, இந்த பரிசல் பயணம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான பயணமாக தான் இவங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவானி ஆற்றை கடந்து செல்லும் போது பரிசல்ல இவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கவச உடைகள் வந்து இவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. இது பல தடவை வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போதும் இதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு குறைவாக தான் இருக்கு. இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து போதிய இதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஏன்னா மாணவ மாணவிகள் அதிக அளவு பரிசல் பயணம் மேற்கொள்ளுற நிலையில ஆற்றை கடந்து செல்லும் பொழுது திடீரென காட்டாற்று வெள்ளம் கீது ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு அசாதாரண நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு நிலைமை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் சமயங்கள், அதாவது அதிக அளவு தண்ணி வந்து பவானி ஆற்றுல செல்லும் சமயங்கள்ல ஒரு வாரம் அளவுக்கு கூட கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் விடுமுறை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் போக்குவரத்து வசதிகள் இல்லாதனால பேருந்து வசதியும் இந்த பகுதியில் இல்லை பெரும்பாலும். அதனால அவங்க பள்ளிகளுக்கு விடுமுறை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இந்த பகுதியில் இருக்கு சரண்யா. சரி, அவர்கள் வந்து ஆற்றை வந்து பரிசலில் தான் கிடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில பாதுகாப்பாக அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள ஏன் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல? அதாவது இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவித்திருக்க போதுமே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே 2 முறை ஆய்வு நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி தங்களுடைய ஆய்வறிக்கை வந்து அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் நம்மிடையே இணைகிறார். அதாவது இந்த விஷயங்களில் வந்து மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நேரடியாக அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் நம்மிடையே தெரிவிக்கும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல முறை வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட பேசுவோம். சார், அதாவது இந்த பகுதியில் வந்து அம்மாபாளையம் பகுதியில் பல முறை வந்து கோரிக்கை வைத்துமே வந்து மேம்பாலம் அமைக்கப்படல அப்படிங்கிறது வந்து அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அந்த பகுதி சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு கோரிக்கை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆல்டர்னேட் ரூட் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க குறுகிய தொலைவில் போகணும்னு சொல்லி கூடுதலாக இன்னொரு வசதி கேட்குறாங்க. அதற்கான மாவட்ட நிர்வாகம் எஸ்டிமேட் தயார் பண்ணி அதுக்கான சாங்ஷன் வாங்குறதுக்கான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கோரிக்கைக்கு விரைவாக நல்ல தீர்வாக எடுத்து செஞ்சு கொடுக்குறேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதாவது அந்த பகுதியில் வந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. தொடர்ந்து பல வருடங்களாக தங்கள் வந்து ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் செஞ்சு தான் அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாணவ மாணவிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களாக வந்து நம்ம என்ன, அதாவது பாதுகாப்பு கவச உடைகள் கொடுத்தாவது பரிசலில் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து அறிவுறுத்துறோமா? மேலும் அவங்களுக்கு தரைப்பால வசதியாவது தற்போது செய்து தர முடியுமா? அவங்களுக்கு ஏற்கனவே பால வசதி ஒன்று கூடுதல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் தொலைவு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க வந்து கூடுதலான இந்த பாலம் வசதி கேட்டுட்ருக்குறாங்க. அந்த கோரிக்கை நாங்கள் வந்து பரிசீலனை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பாதுகாப்பு வசதி கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அவங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் நேரடியாக ஆய்வு பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும் என மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் அவங்களுக்கு உறுதி கூறுகிறேன். சார், அதாவது வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்கும்போது மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் பொதுமக்களுமே வந்து பரிசலில் பயணம் செஞ்சு தான் அந்த பக்கம் ஆற்றை கடந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்படும் சமயங்களில் அவங்களால போக முடியல, நாங்கள் வந்து விடுமுறை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. எங்களுக்கு முறையாக பேருந்து வசதி தற்போது அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதை செஞ்சு கொடுத்தா கூட ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆய்வு செய்ய இருக்கிறீங்களா? பேருந்து வசதி அவங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து செல்வதற்கு அனைத்து வசதிகளும் விரைவாக ஆய்வு செய்து ஒரு 15 நாட்களுக்குள் அவங்களுக்கு அனைத்தும் செய்து தரப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதாவது இப்போ முதல் கட்டமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆய்வு செய்து ஒரு கூடுதல் பாலம் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா? இல்லை, மாற்று ஏற்பாடு அதுக்கு தரைப்பாலம் அப்படிங்கிறது அது பெரிய ஆறுங்கிறதுனால தரைப்பாலம் வசதி அதில் செய்ய முடியாது. ஸோ அதனால் பெரிய பாலம் அந்த மாதிரி தான் கட்ட முடியும். அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாதுகாப்பு வசதி, கூடுதல் பேருந்து வசதி, அவங்களுக்கு பள்ளி மாணவர்கள் தடை இல்லாமல் அவங்களுக்கு பள்ளிக்கு செல்வதற்கான வசதிகள், அவசர காலங்கள் அவர்களுக்கு வந்து அந்த தொலைவு 2-3 கிலோமீட்டர் சுற்று வழியாக பாலத்தின் செல்லக்கூடிய அந்த இதுக்கு கூடுதல் வசதிகள் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அதாவது இவர் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்தது போல இந்த பகுதியில் தரைப்பாலம் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் அதை வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் விரைவாக இந்த விஷயத்தில் வந்து அறிக்கை சமர்ப்பித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காரு சரண்யா.
ஜான், மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தபடியே விரைவில் அம்மாபாளையம் கிராம மக்களுக்கு பேருந்து வசதி மற்றும் பாலம் வசதி விரைவில் கிடைக்கும் என நாமும் நம்புவோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.